கண்மணி போல பாதுகாத்தீங்களே, நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. எங்களை அற்புதமாய் நடத்துங்க. ஹல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தடைப்படுகிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே. விசுவாச பிள்ளைகள் சொல்லுவோமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர பலியிடுபவர் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் துதிப்போமா, குடும்பமாய் சந்தோஷமாய் இந்த நல்ல ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபடுகிறாங்க. நீங்க இருக்கிற ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்துகிறோம். சர்வ வல்லவர், உயர்த்துகிறோம். உயர்த்துவதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நன்றி ராஜா, ஸ்தோத்திர. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை மூடுங்க. ஹல்லேலூயா. எங்களை புதிதாக்க உடைய அக்கினி ஆண்டவரே எங்களை பட்சிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. நீங்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஆவியானவர் ஆண்டவரே உடைய பரிசுத்த கிரியை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறோம். தாமதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தயவாய் கொண்டு வாங்க. பிரயாணங்களை கூட்டி செய்யுங்க. தடைப்படங்களை கூட்டி சேர்க்க. கர்த்தர் நல்லவர். ஆமே. நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் சொன்னீரேன். உடைய பிரசன்னர் பலமாய் கடந்து வரட்டும். உடைய தூதர்கள் எங்களோடு இருந்து ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. பரலோக பிதாவே, என்னுடைய இருதயங்களை திறந்திரலும், கண்களை திறந்திரலும், அந்த சிந்தை திறந்திரலும், பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இந்த காரம் இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமென். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தயவாய் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பிரைஸ் காட். மறுபடியும் இந்த மாதத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 11 மாதமும் கண்ணீர் மணி போல பாதுகாத்துட்டாங்க. அதற்காக கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட பாடல் தாள்ல முதல் பாடல், நீர் ஒருவரே உன்னதர். பிரைஸ் காட். ஆண்டவரே, அவர் உன்னதர்ன்னு சொல்லி உயர்த்தி அவர் மகிமைப்படுத்தவர், போற்றப்படத்தக்கவர், மகிமையால் நிறைந்தவர், சேனைகளின் கர்த்தர் நீரே. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்ல, அவரை போல யாரும் இல்ல. There is no one compare with him. அதனால நல்ல உற்சாகமா நீர் ஒருவரே பரிசுத்தர். நல்ல கை தட்டி கர்த்தரை துதிப்போம். வாலிபர் நல்லா கை தட்டுங்க. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேர்ந்து ஒருவரே, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுவோம். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே, ஒருவரே ஆராதனை. மறுபடியும் நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவருடைய இடத்துல வேற ஒருத்தவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல முடியும், அது நிச்சயமா இல்ல. அவருக்கு நிகரா யாருமே இல்ல. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. ஆமென். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த உயர்த்தி பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல். எத்தனை பேர் சொல்றதுக்கு தைரியமா இருக்கு? அவரை போல இல்லையே, உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே, ஒருவரே, நீ ஒருவரே உன்னத
உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர், மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமை சிறந்தவர் நீரே, மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமை சிறந்தவர் நீரே, மாறாத நேசரே, மன்னனே, சொல்லுவோம், மாறாத நேசரே, மன்னாவே மன்னனே, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுவோம், யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். நல்ல கைத்தட்டு. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? சேனைகளின் கர்த்தர் அவர், செயல்களின் வல்லவர் அவர். சேனைகளின் கர்த்தர் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவினை தொலைத்தவரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவினை தொலைத்தவரே, யாருக்கு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருக்கு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம படிக்கிற கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர். ஆண்டவருக்கு 3 காலங்களும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலத்தில் ஒரு வீட்டில் இப்படி ஒரு வசனம் எழுதிருந்தான் இல்லையா, திஸ் இஸ் த டே அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஊழியர் அந்த வீட்டுக்கு கேட்டாரா, என்னம்மா அப்படி எழுதியிருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு பயம், எனக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால நான் பைபிள் படிக்கிறப்ப திஸ் இஸ் த டே that the Lord has made இல்லையா, he will rejoice and glad in it ஒரு வேர்டு வந்துச்சு சங்கீதம் 105. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுல களி கூர்ந்து மகிழ கடவுன்னு, அதனால எனக்கு வருகையை குறிச்ச பயம் இல்ல, நேத்து இருக்கிறத பத்தி நான் பயம் இல்ல, அதனால அந்த வேர்டு ஆண்டர் பேசுனால திஸ் இஸ் த டேன்னு போட்டிருக்கேன். அது பாக்குறப்பெல்லாம் எனக்கு நாளைக்கும் கர்த்தர் தான் படிச்சாரு, இன்றையும் கர்த்தர் தான் படிச்சாரு, நேத்தையும் அவர் தான் படிச்சாரு, தைரியம், அதனால எனக்கு அந்த மரண பயம் இல்லைன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்கள் சொல்லி முடியாது. ஒருவேளை நாம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்தப்போல புரிஞ்சிருப்பான். அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அவர் போற்றப்படத்தக்கவர். வானோர் பூதலத்தோர் யாவரும் அவர் துதிப்பார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவர் தொழுது கொண்டே இருந்தாங்க. மகிமையால் நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல அந்த கையெல்லாம் அப்படி எல்லாம் உயர்த்தி அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சவொடனே உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்காது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா உற்சாகமாய் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல சாட்சியெல்லாம் கேட்க போறோம், ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் சொல்ல போறாங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நன்றி செலுத்த வந்தோம். நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுவோம், நன்றி பலிகள் செலுத்திய கர்த்தர் நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் நன்றி. ஆலயம் கூடி வந்தோம். நினைச்சு பார்த்தாமே துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ரெண்டு கைதான் கேக்குது, மற்ற கையெல்லாம். தாவீது சொல்றான், 10 நரம்பு வீணைகளை உமை துதிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நன்றி, அவன் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு. உடன்படிக்கை எனக்கு தந்து குந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டு. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டு. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்ல சொல்ல நாங்கள் செய்த நன்மையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாய் நினைத்து துதிப்போம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளால் என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் பார்க்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி சேர்ந்து சொல்லுமா. வாதைகள் என்னை சூழ்ந்த போதும் சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி. எத்தனை பேர் வாதைகள் சொல்லுங்க. வாதைகள் என்னை சூழ்ந்த சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நிறைய வாயை திறக்கலையப்பா. கர்த்தர் செய்த வாயில சொல்லுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தேவைகள் இதான் இன்னைக்கு முக்கிய. தேவைகள் பெருகி நிற்கும் போது அற்புதமாக பெருக வைத்து தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீர் பாதை திணித்த போது கண்ணடியே என்று என்னை சொல்லுவோம். தேவைகள் பெருகி நின்ற போது
அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீர் பாதை தேய்த்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய கர்த்தர் செய்த நன்றி நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி அவர் கிருபை எண்ணி துதிக்க நன்றி பலிகள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை உம்மை போற்றவம் மறுபடியும் நன்றி பலிகள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே சொல்வோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. சங்கீதம் 100க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாவே குட்டி குட்டி சங்கீதம் இருக்கும், ஆரோகண சங்கீதம். அவங்க பலி செலுத்த போகும்போது ஆண்டவருக்கென்று பாடின சங்கீதம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆலயத்துக்குள் வரும்போது உன் நடையை காத்துக்கொள். அதுக்கு ஒரு பிப்ளிக்கல் ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அந்த படிக்கட்டெல்லாம் அவங்களுக்கு பிராக்டிக்கலா வச்சிருப்பாங்களாம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு அளவு இன்னொரு அளவு இருக்குமா. அவங்க போகும்போது ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிச்சுக்கிட்டே போவாங்களாம். தங்கள் குடும்பத்தரை கொண்டு போய் பலி செலுத்தும்படி பஸ்கா பலிகள் பரிசுத்த பலிகள்னு செலுத்தும்படி இஸ்ரேல் ஜனங்க போவாங்களாம். ஆலயம் அதோட ஆல்டிடியூட் கொஞ்சம் மேலதான் இருக்குமா, மலைக்கு மேலதான் இருக்குமா. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருதுன்னா நன்றி சொல்ல வரும். ஹல்லேலூயா. நம்ம நன்றி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரெடிட்ல அடுத்த ஒரு நன்மையை அவர் ஆட் பண்ணி தான் அனுப்புவார். எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க வந்த உடனே நீட்ஸ்க்காக இல்ல, நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாரு, எக்ஸ்ட்ரா நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா நம்ம துதிக்கிறப்ப நன்மை கிருபையும் அடிஷனலா இதுல அந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணா சொல்லுவாங்கல்ல, டபுள் பூஸ்ட் 2 ஃபிளக்ஸ் ஏதோ காம்போ ஆஃபர் மாதிரி ஆராதிச்சாலே போதும், உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் உண்டு. சொல்ல மாட்டீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். எனக்கு டைம் இருக்கிற வழியை நான் சொல்லிட்டு இருப்பேன். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒண்ணு தெரியும், நான் உங்க தோல்ல இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு எந்த நெருக்கமும் இல்ல, எனக்கு உபத்திரம் வரும் இப்படி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன், ஒரு சீஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே என்ன நீங்க கஷ்டமான நேரத்துல நீங்க என்ன விட்டு கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. எப்படின்னா அவன் சொன்னான், அங்க பாருங்க ஒரு சமதரையான ஒரு இடத்துல என் கூட நீங்க இருந்திருக்கிறீங்க, கடினமான இடத்துல நெருக்கமான இடத்துல என்னுடைய கால் தடம் தான் இருக்கு, இங்க பாருங்க 2 கால் தடம் தான் இருக்குன்னு சொல்லி அந்த பக்தன் பார்த்து கடவுள்கிட்ட சொன்னானா. அப்ப அவரு கேட்டாராம், நீ மட்டும் தான் தனியா வந்தியா, உண்மையா தெரியுமா? ஆமா, நீங்க பாருங்க நல்லா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிற இடத்துல நீங்க இருந்திருக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டப்ப நீங்க கூட இல்ல. அப்ப அந்த ஆண்டவர் அந்த கடவுளை லார்ட் ஆண்டவர் அவருடைய பாதத்தை காமிச்சாராம். அது உன்னுடைய பாதத்துல காயம் இருக்கான் இல்ல, இப்ப பாரு எங்க பாதத்துல. ஐயோ நீங்க என்ன காலில் குத்திக்கிட்டீங்களா? அப்ப அவர் சொன்னாராம், உனக்கு குத்துன்னு சொல்லி உன்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நான் அந்த கடினமான பாதையில் நடந்தேன். ஹல்லேலூயா. இந்த பக்தன் அழகா எழுதியிருக்கிறாரு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவர். எனக்கு நெருக்கம் வரும்போது விட்டுட்டு ஓடுறவர் இல்ல, தூக்கி தோல்ல சுமந்துக்கிறவர். ராமன் சொல்ல ஹல்லேலூயா. ஒரு அனுபவத்தை கூட. ஆனா ஒண்ணு தெரியும், நான் உங்க தோல்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு பெருக்கம் தான், எனக்கு நெருக்கம் இல்ல, எனக்கு உபத்திரம் இல்ல, எனக்கு இந்த உலகத்தின் பாடு இல்லைங்கிற ஒரு பாடல். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு தெரியும், நான் உங்க தோல் மேல இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்ணீர் விடணும், கவலை பண்ணணும் அவசியமே இல்லைங்கிற ஒரு பிராக்டிகல் சாங் சேர்ந்து பாடலாமா?
நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆண்டவர் நல்லவர். எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சென்று சொல்லுவோம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நாவ தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. எத்தனை பேரு? நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நான் உங்க தோழல. நல்லா இருக்கும். சேர்ந்து பாடுவோமா? கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா குறைவே வந்தாலும் நான் குறுகி போவேன். சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நீங்க தான் சொல்லணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நாம தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நாம தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நாம தோழல. இந்த பாடல் ஒரு அனுபவமா மாறட்டும். ஆமென். It's a good experience. வியாதி வந்தாலும், குறைவு வந்தாலும், கவலை வந்தாலும் ஒரு தைரியம். அவள் தோழல. நான் ஒரு தகப்பனை போல சுமக்கிறது. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நீங்க சொல்லுங்க. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்,
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு? அந்த தோள் மேல, அப்பாவோட தோள் மேல அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த பிரயாணம் பண்ணுது. ஆண்டவர் சொல்றாங்க, கவலை வந்தாலும் பிரைஸ் காட், நீர் கண்ணீர் விட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நான் உன்னை தோள் மேல சுமந்தேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல சுமந்தார். தண்ணீரை கடந்தோம், அக்னியை கடந்தோம். அது எங்க மேல புரளல, அதுல நாங்க வெந்து போகல. ஏன்னா அவர் சுமந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடையல. ஆமென். ஏன்னா நான் அவர் தோள் மேல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சோ இந்த பாடல்ல நம்ம அனுபவமா மாத்திக்கணும். நம்மளா நம்ம சொல்லி சொல்லி, ஓ அப்படியா ஆண்டவரே, நான் உங்க தோள் மேல பிரயாணம் பண்றேன், ஆண்டவரே நீ சுமந்து கொள்வீங்க, நீங்க நல்லவர், நீ சுமக்கிறவர், தாய் போல. இன்னொரு பக்தர் பாடுற, உங்க அப்பான்னு சொல்லட்டுமா அம்மான்னு சொல்லட்டுமா? அம்மாவை போல அரவணைக்கிறீங்க, அப்பா போல சுமக்குறீங்க. ஹார்ட் ஒர்க்லாம் அப்பா, சாஃப்ட் ஒர்க்லாம் அம்மா. அந்த பக்தர் அழகா எழுதுறாரு. ஏன்னா உங்க அன்பை நினைக்கும் போது உங்களை அப்பான்னு சொல்லட்டுமா அம்மான்னு சொல்லட்டுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது அனுபவிக்க அனுபவிக்க ஆமென். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர். ஒரு அளவுக்கு மேல ஆண்டவர் விட மாட்டாராம். பைபிள்ல சொல்லுது, இது மனுஷனுக்கு சோதனை இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, இதிலிருந்து தாங்க பலனை தந்து தப்புவிக்க வழியும் செய்யறான், சொல்யூஷனும் கொடுக்கிறாரு. பிரச்சனை வருது தெரியுது, ஒரு அளவுக்கு மேல விட மாட்டாரு. எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு மேல எங்க ஆளுங்களுக்கு தாங்க மாட்டான்னு சொல்லி அவரே சுமக்கிறவர், அவர் தாங்க ஆமென் வல்லவர், தப்புவிக்க வழி செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் காட். இன்னொரு பாடலும் இது ரொம்ப இந்த வாரம் ரொம்ப லவிங்காவே போகுது. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்காக உசுரே கொடுத்துட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உம்மை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்ல. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழ்றேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவான், பிள்ளைங்களுக்காக வாழ்றாங்க, ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு வாழ்றேன். ஆனா உண்மையா ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்காக உசுரே தந்தீங்களே, உங்களுக்காக நான் வாழ்றேன். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமே சேர்ந்து அர்ப்பணிப்போமா? அவர் முகத்தையும் பார்க்கல, முகவரி பார்க்கல, உள்ளத்தை பார்த்தாரு, நமக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவள் லாசரு மரித்து போனான், நாட்களையும் பார்க்கல, நாரும் நினைக்கல, லாசரே வாழ்ந்தாரு, பேர் சொன்ன வந்துட்டான். இந்த அற்புதங்களை சொல்லி நம்ம பாடும் போது நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். சேர்ந்து பாடுங்க. 3 சரணமும் ஒரு 3 சாட்சியை வெளிப்படுத்துது. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் வாழுறேன். வசனம் சொல்லுதுல, அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்மை குறித்த நினைவு எப்பொழுதும் அவருக்கு இருக்கும். சேர்ந்து பாடுவோம். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டேன், உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு நினைச்சுத்தா உசுறு வாழுற, அதை நினைச்சுத்தா அதை நினைச்சுத்தா உசுறு வாழுற. நல்லா கை தட்டுவோமா? அட்ரஸ் பார்க்கல, படிப்பையும் பார்க்கல, தகுதியும் பார்க்கல. யாரும் என்று பார்க்கவே இல்லை. அற்புதம் செய்யும்படி
பெயர் சொல்லி கூப்பிட்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். நாட்களையே பெயர் சொல்லி கூப்பிட்டீர் அற்புதமாய் மாற்றினீர். பெயர் சொல்லி கூப்பிட்டீர் அற்புதமாய் மாற்றினீர். நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுவேன். அதை நினைச்சுதான் நான் பாடுவேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுவேன். சாராளின் கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தவர். வயது பார்க்கல, சரீரத்தை பார்க்கல, அற்புத செய்தி. வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசுமாகி போச்சு, சரீரம் செத்து போச்சு. வாழ்க்கை நினைத்தவர் தகப்பனாக மாற்றினீர். வாழ்க்கை நினைத்தவர் தாயாக மாற்றினீர். நினைச்சுதான் நான் பாடுகிறேன். சரீரம் செத்து போன நிலை, வயது ஆன நிலை. ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்தவர். நினைச்சு பாடுவார், அதை நினைச்சுதான் உசுரு வாழுவேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உண்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், நினைச்சுதான் உசுரு வாழுவேன். உண்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், நினைச்சுதான் உசுரு வாழுவேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். எத்தனையோ வருஷம், 100 வருஷம் இல்ல, இதெல்லாம் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காஸ்பல். நம்ம பைபிள் ஸ்கூல்ல எடுக்கிறப்ப அழகாக எடுத்தாங்கல்ல, ஆண்டவர் எப்படி அவர் ஒரு கற்பத்துக்கு கனியை ஆசீர்வதிப்பான். நமக்கு வேணா பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. அதாவது அந்த பெண்களுக்கு உள்ள அந்த அந்த வழிபாடு நின்று போச்சுன்னு பைபிள் தெளிவா லிட்டரலா எழுதி வச்சிருக்கு. ஆனா அதே ஆண்டவர் உடைக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அது பக்கத்துல பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க, அவர் முடிச்சு வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுங்க. போங்க, எங்க ஊர்ல இருந்து ஒரு சின்ன பிள்ளை 8th தான் படிக்கிறா. கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு, மஞ்சள் காமலன்ட்டாங்க. அப்புறம் கழுத்தெல்லாம் வீங்கிருச்சு, வேற ஏதோ வைரல் ஃபீவர்ன்ட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஸ்டோனு, நிறைய யூரின் போனா, குட்டி பிள்ளை தான், நிறைய இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வருது. என்னடா இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு. இங்க இருந்து மெட்ராஸுக்கு அனுப்புறாங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். அதான் பெரிய ஹாஸ்பிட்டல். நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்களே பெரிய ஆஸ்பத்திரி, தமிழ்ல சிம்பிளா சொன்ன பெரிய ஆஸ்பத்திரி. இப்ப எல்லா ஊர்லயும் பெருசு பெருசா கட்டுறாங்க இல்லையா. அப்போ போகும்போது ஒரு ஜாம் பண்ணி அனுப்புறாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வந்து சொன்னது, டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அக்கா. எங்க சர்ச்சி பாஸ்டர்மா எல்லாம் அக்கா தான் கூப்பிடுவாங்க. அக்கா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து ஒரு 290 கிலோமீட்டர், ஒரு 6 மணி நேரம். திருப்பி அங்கேருந்து வந்து சாயங்காலம் பார்த்தா ஒண்ணு இல்ல. 2 வாரம் கழிச்சு குடும்பமா சபைக்கு வந்து 4 வாரத்துல ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. நல்ல கையை வச்சு ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யறதுக்காக இங்க இருந்து மதராஸ் அனுப்பி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே இல்ல, அவர் பெரியவர். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதம் மாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதம் மாயிருப்பேன். நம்ம ஒரு செந்திருப்போமா. என் வீட்டில் ஆகாரம் கூற இல்லை,
தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர் இது எங்க பாட்டு, நீங்க பாடணும். அது யாரு? அவருக்கு சங்கீதம் 23 ஒரு போதகர் போய் ஒரு வீட்டு கூட்டத்துல சாம்ஸ் 23 படிக்கலாம்னா ஒரு வாலிபர் ஓடி சொன்னா, அங்கிள் திஸ் இஸ் மை சாம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உள்ளவரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமே, நீ பரிசுத்தர். தொடர்ந்து கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உண்டு. அல்ல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் உட்கார்ந்துருக்கும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்தது. இப்ப கையெல்லாம் உயர்த்தி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ பரிசுத்தர். ஆமே, ஒரு அர்ப்பணிப்போடு கூட மறுபடியும் நம்ம அமர்ந்து கொள்ள போறோம். எல்லாம் சேர்ந்து முடிந்த வர நல்ல உற்சாகமா சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம், நல்லா பாடுவோமா? ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானமும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானமும் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானமும் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்த மகிமை நிறைந்து வழிகின்றது. சேர்ந்து பாடுவோம். ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய செய்கின்றது. பூமி பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து நிறைந்து. நல்ல ஒவ்வொரு பாடி நல்ல ஆவிக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் சத்தமாமே பரலோக ராஜாவே. இந்த வானமும் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர்
எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானமும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நன்றியோடு இந்த மத்தியான வேளையில சொல்லும் ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், வாய திறந்தாலூயா. நீர் உண்மையுள்ளவர். எங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறீங்களப்பா, எங்களை பெயர் சொல்லி அழைச்சீங்களப்பா. நீ நல்லவா, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே. எத்தனை பேர் வாய திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, கொஞ்ச நேரம் நல்ல கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, மக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓமே உயர்த்துகிறோம், மக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுமா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே சேர்ந்து படம் ஹல்லேலூயா. எஜமானனே சொல்லுமா, எஜமானனே இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளைக்காக ஒவ்வொரு கர்த்தரை உயர்த்துற பணி ஜீவன் உள்ள ஒரு அற்புதர். இந்த நாளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தேங்க்யூப்பா, எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீங்களே, தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் லார்ட், வண்டர்ஃபுல் லார்ட், வண்டர்ஃபுல் லார்ட். ஆண்டவரே, தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக கோடி ஸ்தோத்திரம். நீர் மகத்துவர், அற்புதர், பரிசுத்தர். எல்லாரும் சொல்லும் ஹல்லேலூயா. ஓமே உயர்த்துகிறோம் இந்த மத்தியான வேளைக்காக. நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேங்க்யூ ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த 11 மாதமும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்ததுக்காக அல்ல ஆண்டவரை துதிப்போம். கைகளை தட்டி, ஓ நன்றி ஆண்டவரே, ஒரு சேதமும் வராதபடி அல்ல கைகளை தட்டி, ஒரு சேதமும் வராதபடிக்கு காத்துகிற இப்படி தயவு எங்களுக்கு இருந்ததுக்காக, இப்படி பாதுகாப்பு எனக்கு இருந்ததுக்காக, இப்படி கிருபை எங்களுக்கு இருந்ததுக்காக, நீ இரவு பகலும் ஆண்டவரை உறங்காமலும் தூங்காமலும் எங்களை பாதுகாத்துக் கொண்டதுக்காக, எங்களை கையில உங்களுடைய கையில எங்களை வரைந்ததுக்காக, எங்களை பெயர் சொல்லி அழைத்ததுக்காக, எங்க முகமும் தெரியல, முகவரியும் தெரியல, எங்க உள்ளத்தை பார்த்த மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறான். இந்த மத்தியான வேளையில விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தர் நான் யார் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறாரே. ஓமை துதிக்கிறோம், நன்றி சொல்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. கையர்த்தி, நீ பரிசுத்தர். He is holy. Yes, he is holy. பரலோகத்துல போயாம அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி 24 மணி நேரம் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆலயத்துல நாங்க சொல்லுகிறோம், அவர் பரிசுத்தர். ஓ, நீ பரிசுத்தர். Yes, he is holy. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். யாவே இந்த வானமும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர்,
பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் ஆண்டவரே நீர் வித்தியாசத்தை கொண்டு வருகிறவர். நீர் அற்புதம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பமாக எங்களை தாழ்த்துகிறோம். திருச்சபையார் சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் சபங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரியவர் தகப்பனே. நன்றி ராஜா. கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தயவாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டுதல். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென்.